ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் விஜய் இப்போ ரீல் ஆட்சியை வந்து நடத்தணும்னு சொல்லிட்டு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் வந்து விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? முதலமைச்சர் விஜய் வந்து ரீல் விட்டு ஆட்சியை நடத்தணும் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. பகல் கனவு தான் அவர் காண்றாரு. அவர் ரீல்ஸ் ஆட்சி தான் இது. இன்ஸ்டாவில் ரீல்ஸை போட்டு எல்லா மக்கள்கிட்டையும் ஆசை வார்த்தையை சொல்லி குழந்தைங்கிட்டலாம் சொல்லி பெரியவங்களுடைய ஆசை வார்த்தையை இது பண்ணி ஏமாற்றி ஆட்சி வந்துட்டார். அதுதான் ரீல்ஸ் ஆட்சி. ரியல் ஆட்சி கிடையாது. ரியல் ஆட்சி வந்து போன ஆட்சி தான் ரியல் ஆட்சி. இன்றைக்கி மக்கள்களெல்லாம் இன்றைக்கி தினந்தோறும் நைட்டில் இரவானாக்கா கரண்ட்டு கட்டு. இன்றைக்கி அவர் சொன்ன இலவச பஸ்ஸு இன்னும் கிடைக்கல மக்களுக்கு. ஆனால் மக்களை வந்து ஏமாத்துறது தான். ரீல்ஸில் தான் ஏமாற்றி ஆட்சி பண்ணிட்டார். இது ரீல்ஸ் ஆட்சி தான். இந்த ஆட்சியை நிலைக்காது. பகல் கனவு காணக்கூடாது. அவருக்கு வந்து ஆட்சி நடத்தக்கூடிய தகுதியை மக்களும் கொடுக்கல. அவருக்கு வார்த்தைகளை வந்து வரம்பு மீறி பேசுகிறார். அவர் வரம்பு மீறி பேசக்கூடாது. அது மாதிரி வார்த்தைகளை வரம்பு மீறி பேசினா திருப்பி அதே பதில் வரும் அவருக்கு. அதையும் அவர் எதிர்கொள்ளணும். அதனால் ரீல்ஸ் ஆட்சியோட ரியல் ஆட்சி நடத்துறது அவர் நல்லது. முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னாக்கா, அவரே எதிர்பார்க்கல ஜெயிப்பார் சொல்லி. சும்மா அவர் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஆரம்பித்தார் கட்சி. அது எப்படி அது கிளிக் ஆச்சு, எப்படி ஜெயிச்சார், அந்த விஷயத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்போ வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒன்றும் செய்யலைன்னு சொன்னாக்கா ரொம்ப நாள் இது வந்து நீடிக்காது. ரொம்ப நாள் நீடிக்கணும்னு சொன்னாக்கா அவர் வந்து அவருக்கு தெரியலனாலும் யாருக்கு தெரியுமோ அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஏதாவது செஞ்சால் தான். ஏன்னா எல்லாரும் வந்து சினிமாக்காக தான் போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சினிமாவை பார்த்து அவர் ஃபேனு அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. மோர் தென் 50% கூட இருப்பாங்க அவருக்கு ஓட் போட்டவங்களில். ஆனால் மிச்சம் பேர் வந்து மற்ற பல காரணத்துக்காக போட்டிருப்பாங்க. அதனால் அந்த மிச்சம் இருக்கிற ஆளுங்க அப்படியே வந்து கம்மி அகேன்ஸ்ட் ஆகிட்டுன்னு போயிட்டாங்கன்னா இவரால் நீடிக்க முடியாது. அது உண்மை தானே. அவர் ஒன்றும் இல்லை. இப்போ திருச்சிக்கு போனார். எல்லாரும் நன்றி சொல்ல போவாங்க. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போனார் கொளத்தூருக்கு. எப்படின்னு போனார்னா ஒரு ஜீப்பில் போயிட்டு பொதுமக்களை போய் பார்த்தாரு. இவர் அந்தமாரி பார்க்கலையே. இவர் ரியல்ஸ் தானே பண்ணின்னுக்கிறாரு. சினிமா ஆக்டர் எப்படி பண்ணுறாங்களோ அந்தமாரி ஒரு இடத்துல உக்காஞ்சிக்கின்னு இவர் மகாநாடு மீட்டிங் போடுற மாரி பேசிட்டு வர்றாரு. அது வந்து ஒரு நன்றி சொல்கிறது அர்த்தமா? அதுக்கு தான் டிடிவி தினகரன் சொல்லியிருப்பார். அவர் சொல்கிறது தப்பு கிடையாது. இன்னும் வந்து சில திட்டங்கள்லாம் அறிவிக்கல. அவர் கேட்டால் என்ன சொல்கிறாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தான் அவர் குறை சொல்லினுக்கிறாரு கண்டி. இன்னும் வந்து ஃப்ரீ பஸ்ஸு அறிவிக்கலை. 2500 ரூபாய் அறிவிக்கலை உண்கிறா. ரெண்டாவது இந்த இப்போ ஸ்கூலில் வந்து காலை உணவு போட்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர். அதை பற்றியும் இது வரைக்கும் ஒன்றுமே தெரியல. எதுவுமே செய்யாத அவங்க சினிமா ஆக்டர் மாரி தான் நடந்துக்கிறாரு. அவரு பேச மாட்டாரு. ஆதவாச்சினா தான் பேசுகிறாரு. அப்போ ஆதவாச்சினாவே கிட்டே அவர் கட்சி தலைவராகவும் ஒரு முதலமைச்சருமா கொடுத்துருக்கலாமே. அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாரு தெரியல. அதனால டிடிவி தினகரன் சொல்லியிருப்பார். ரீல் ஆட்சின்றது இன்னைக்கு கூட யார் யார் ஓட்டு போட்டாங்களோ அந்த யங்ஸ்டர்ஸு இன்னைக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களாம் இந்த இன்னும் எவ்வளோ காலத்துக்கு தான் இந்த ரீல் வேலையை பண்ணின்னுப்ப, ஒரிஜினலுக்கு வரமாட்டியா? இப்போ திருச்சிக்கு போய் பண்ணார்ல நன்றி அறிவிப்பு கூட்டம்னாரு. ஆனால் நன்றி அறிவிப்பு கூட்டம் பண்ணல. என்ன பண்ணார், நம்ம திமுக தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரியே பேசுகிறாரு. இன்னும் அவர் ரியல் லைஃப்கே வரல. ரீல் லைஃப்லேயே இன்னும் இருக்கார். அதே மாதிரி ரியல் எதுனா இப்போது அவங்க வீட்டில் நான் அது பேசக்கூடாது, இருந்தாலும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அவங்க ஒய்ஃபு ரியலு, த்ரிஷா ரியலா? ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறது, எங்கே ஃபங்க்ஷன் போனாலும் த்ரிஷா தான் இட்டு போனார். எது ரீலுன்றது எது ரியல்ன்றது நாட்டு மக்களுக்கே தெரியும் எல்லாருக்கும். அது மட்டும் இப்போ டெல்லிக்கு போயிட்டு வந்தார்ல, ஏதாவது உருப்படியாக ஏதாவது செஞ்சாரா? அங்கே போய் ஒரு ரீலாச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு 20 காரு பிளாக் கார் போகிற மாதிரி ஒரு ரீல் போடுறாங்க. ஆனால் அவன் போகிறது ஒரே ஒரு காரு, ஒரு 2 கார் போயிருக்கோம். ஆனால் பிரைம் மினிஸ்டர் போடுற தெரியுமா, அவர் தான் 20 காரோட வந்தார்.
அதை மிக்ஸ் பண்ணி இவங்க போடுறாங்க ரீலு. இது எப்படி எடுத்துக்கிறது? இதை சொல்லுங்க, இதெல்லாம் அடுக்குமா? இது ரீல்லே பண்ணால் இன்னைக்கு யார் யார் ரீல்ஸ் போட்டு பண்ணாங்களோ இன்னைக்கு அவங்களே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், பகல் கனவு தான் அவர் காண்றது. எல்லா எம்எல்ஏ விலைக்கு வாங்கி எல்லாருக்கிட்டையும் பேரம் பேசி அவர் ஆட்சி நடத்துகிறாரு. அவருக்கு மக்கள் வந்து ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து எண்ணிக்கையை கொடுக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு எதிரான வாக்களித்தவங்க, விசிலுக்கு வாக்களிக்காதவங்களாம் அவர் ஆட்சியில் சேர்த்துக்கிறாரு. கேட்டாக்கா கூட்டணி என்ற பேரில் குதிரை பேரத்தை நடத்தி அவர் ஆட்சியை பிடிச்சி ரீல்ஸ் ஆட்சி தான் நடத்தினுக்கிறாரு. ரியல் ஆட்சி நடத்தலை. ரியல் ஆட்சி நடத்துகிற அளவுக்கு மக்களுக்கு அவருக்கு அதிகாரத்தை வழங்கலை. இவர் இன்ஸ்டாகிராமில் போனாலுமே ஃபுல்லாகவே அவர் ரீல்ஸ் ஆட்சி தான். இன்றைக்கி என்ன ரீல்ஸ் ஆட்சினாக்கா, நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நிமிஷமே பொதுமக்கள் வந்து இலவசமாக பஸ்ஸில் போகலாம் தமிழ்நாடு முழுக்க அப்படின்னாரு. ஆனால் இது வரைக்கும் 21 நாள் ஆகிப்போச்சு, இது வரைக்கும் வரல. அந்த ரீல்ஸ் ஆட்சியா ரியல் ஆட்சியா? நீங்களே முடிவு எடுத்துங்க. ரீல்ஸ் ஆட்சி தானே. முதலமைச்சராக ஸ்டாலின் பதவி இருக்கும்போது கையெழுத்திலே இலவச பஸ் பயணம். இன்றைக்கி அவர் இலவச பஸ் பண்ண கொடுக்க முடியல. அதே மாதிரி கரண்ட்டு மின்சாரம் 200 யூனிட் வந்தால் ஃப்ரீனாரு. ஆனால் அவர் 500 யூனிட் யூஸ் பண்ணுற மேலே தான் மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீன்றாரு. அதுவும் ஏமாத்துறது. இன்றைக்கி விவசாயிங்க 50,000 தள்ளுபடின்றாரு. அந்த 50,000 தள்ளுபடி பண்ண முடியல. அதுலேயும் ஒரு கட் ஆஃப் ரேட்லாம் வச்சுக்கிறாரு. அதனால் இது ரீல்ஸ் ஆட்சி தான், ரியல் ஆட்சி கிடையாது. மக்கள் தான் இது வந்து வீழ்ச்சிக்கணும். இப்போ மக்கள் வந்து வீழ்ச்சினுங்கிறாங்க. ரியல் ஆட்சி கிடையாது, ரீல்ஸ் ஆட்சி தான் அப்படின்ட்டுன்னு அவர் பகல் கனவு தான் கண்டுறாரு. அவர் இந்த ஆட்சி நிலைக்காது, நீடிக்காது. அது எப்படி அது ஒர்க் அவுட் ஆகாது? அது எப்படி ரீல் ஆட்சியெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. உண்மையிலேயே ஏதாவது செஞ்சால் தான். எப்படியாப்பட்ட ஆள் இருந்தாலும் அவங்க வந்து செய்யலைன்னா தூக்கி போட்டுருவாங்க. இவ்வளோ செஞ்ச திமுக மேலே மக்கள் வந்து அகேன்ஸ்டில் ஓட் போட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாக்கா செய்யாமல் எப்படி நீடிக்க முடியும்? செஞ்சால் தான் கண்டினியூ பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது, சான்ஸே இல்லை. அதுதான் இது செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னதெல்லாம் ரீல் விட்டா மாரி தானே. அதை தான் அவர் சொல்லிக்கிறாரு. இப்போ 2,500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார், அது ஒரு ரீலு. ரெண்டாவது வந்து விவசாயி தள்ளுபடினாரு, அதுவும் ஒரு ரீலு. என்ன இப்போ காலை உணவு திட்டம் இது வரைக்கும் ஒன்றுமே தெரில, அதுவும் ரீல் தான். அது பண்ண போகிறது கிடையாது, இவரால் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இந்த ஆட்சி நல்லா பண்ணின்னு தான் இருந்தாங்க. அந்த ஜனங்க வந்து சினிமா மோகத்தில் போட்டுச்சுங்க. இப்போ அதுங்களே சொல்லுது, நாங்களே எங்களுக்கு ஆப்பு வச்சுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ சின்ன பசங்க பேச்சை கேட்டு போட்டாங்க சில பேர். அவங்களே சொல்கிறாங்க, ஐயா தெரியாத கொள்ளாத நாங்கள் போட்டோம், 2,500 ரூபா வரும்ன்ட்டு நினச்சோம். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் சொன்னது தான் 1000 ரூபா தான் கொடுத்துனுக்குறாங்க. சில திட்டங்கள்லாம் இன்னும் வரவே இல்லை. விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னோன்னா மொத்தமாக தள்ளுபடி பண்ணார் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர். இவர் இன்னத்துக்கு இப்போ ஏன் அப்போ அறிவிக்கணும்? முடியாதது ஏன் அறிவிக்கணும்? அறிவிக்காத கம்னு இருக்கலாமே. இப்போ அதேமாரி சென்னை வரைக்கும் தான் இவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் வந்து பஸ்ஸு ஃப்ரீனாரு. இவர் டோட்டலாக தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீன்னு சொன்னார். இது வரைக்கும் அதை பற்றியே எதுவுமே பேசலை. இதெல்லாம் ஒரு ரீல் மாரி தானே. அதை வச்சு தான் டிடிவி தினகரன் ரீல்னு சொல்லியிருப்பார். ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி, அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க கேட்குறாங்க, என்ன என்னப்பா தலைவர் இருந்தாவே இன்றைக்கி 2,000 ரூபா வந்திருக்கும், எங்களுக்கு கூப்பன் கொடுத்துருப்பாரு, நிறைய சலுகைகள் வந்திருக்கும், இதை தெரியாதனமாக இவ்வளோ போட்டு இன்றைக்கி அவசரப்படுறோம் அப்படின்னு என்ன வேதனைப்படுறாங்க. இன்றைக்கி வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இந்த ரீல் ஆட்சி இந்த ரீல் விடுறதுலேயே இருக்காங்களே கண்டி, அவங்க இன்னும் ஒரிஜினலுக்கு வர தயாராக இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அரசியலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அரசியலில் இந்த நாலேஜும் கிடையாது. சினிமாவில் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க, இதுவா இந்த ஸ்கிரிப்ட் எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. அவனாவது லேட்டஸ்ட்டாக எழுதி கொடுக்குறானா? அதுவும் கூடாது. அவன் எலெக்ஷன் முன்னாடி என்ன எழுதி கொடுத்தானா அதே எழுதி கொடுக்குறான். அதையே தான் இவர் படிக்கிறாரு. இதை ஒரு அதையாவது மாற்றி இருக்கணும், இல்லை அந்த ஸ்கிரிப்ட் எதுனாலும் மாற்றணும். அதை ஒரு அரசியல்வாதி விட்டு மாற்றி எழுதி விடணும். அதுவும் கிடையாது. இவர் எந்த காலத்திலும் அதே மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் மதிக்கவே மாட்டுறாரு. ஆனால் பத்திரிகையாளர் தான் கேவலப்படுறாங்க. பத்திரிகையாளர்லாம் அவங்க வந்து ரீல் ஆச்சுன்னு தெரியும், ஆனால் ஏன் எழுத மாட்டுறாங்க? அவங்க எதுக்காக எழுத மாட்டுறாங்க? ஒரு மக்கள்கிட்ட அந்த கேள்வி இருக்குது. ஒன்றும் இல்லை, டெல்லியில் எந்த முதலமைச்சர் போய் பார்க்க போனாலும் ப்ரெஸ் மீட் இல்லாமல் வரைய மாட்டாங்க. ஆனால் இந்த ரீல் ஆச்சு என்னது, வணக்கம் போட்டு அப்படியே ஓடுறான கட்டி
ஆனால் நின்று பதில் சொல்லக்கூடிய ஒரு தராணி இருக்கா, ஒரு தெம்பு இருக்கா, ஒரு அரசியல் அனுபவம் இருக்கா? ஒன்னில வணக்கம் நன்றி சொல்லிட்டு போயேன் கூப்பிட்டதுக்கு, நான் அப்புறம் பேசுறேங்க சொல்லலாம் இருக்குல்ல, அது கூட சொல்லலை. பார்த்த உடனே பிரஸ்காருக்கு தான் கெஞ்சுறாங்க, ஆனால் ஓடுறாரு இவரு. இதுதான் ரியல் ஆட்சி. ரியல் ஆட்சி இன்னும் வரவே இல்லை. இன்னொன்று 1 மாதம் ஆகுது. இந்த 1 மாதம் ஆகியும் எந்த திட்டமும் அவர் செய்ய முடியல. ஒன்னில் 96 சீட்டு வச்சுக்கின்னு கலைஞர் 5 வருஷம் ஆட்சி பண்ணாரா இல்லையா? அதுதான் ரியல் ஆட்சி. ஆனால் மைனாரிட்டி தான். ஆனால் அந்த மைனாரிட்டி ஆட்சியும் 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாரு. அந்த 5 வருஷம் அவர் செய்யாத சாதனையே கிடையாது. எந்த கூட்டணி கட்சிகளும் குற்றம் சொல்ல முடியாத ஒரு சாதனை செஞ்சாரு. ஆனால் இன்னைக்கு ரீல் ஆட்சியில் என்ன ஆகுது? ரீல் இந்த ரீல் என்னைக்கு கட்டாக போதோ தெரியல. இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கு. இந்த ரீலுக்கு முடிவு கட்ட வேண்டியது மக்கள் தான்.